டைம் ஆயிடுச்சு. நம்ம கூட தான் கிளம்புனாங்க. இந்நேரம் வந்திருக்கணும். டேய் ஆட்டோ தூக்க வாடா. போய் பார்த்தேன். அம்மா உட்காருங்கம்மா. அம்மா பார்த்து வாங்க. அம்மா பார்த்து வாங்க. டேய் தள்ளி. அக்கா இது உங்க போனாக்கா? இந்தாங்க ஃபோன் அடிக்குது பாருங்க. அத்தை அத்தை உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஹலோ என்ன சம்பதா? ஏன் வரதுக்கு இம்புட்டு நேரம்? எக்ஸாமுக்கு நேரம் ஆச்சுல்ல? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? சம்பதா. ஹலோ நாங்க வரல, நீங்க உள்ள போங்க. என்ன சம்பதா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டைம் ஆச்சு, நீங்க உள்ள போங்க. எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க. இல்ல இல்ல, நீ வா. நீ வந்தா நான் உள்ள போவேன். நான் தான் சொல்றேன்ல, வெயிட் பண்ணாம நீங்க உள்ள போங்க. இங்க பாருக்கா, கையில இவ்ளோ ரத்தம் வருது. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணவாக்கா? அமுதா, ஹலோ அமுதா. ஏய் அமுதா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஆம்புலன்ஸ் ரத்தம்ங்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட், அதனால ரோடு டிராபிக் ஆயிடுச்சு. நீங்க போங்க, நேரம் ஆயிடுச்சு. என்னக்கா கையில இவ்ளோ ரத்தம் வருது, நீங்க பாட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க? அமுதா, அமுதா என்னாச்சு? உன் கையில ரத்தம் வருதா? அமுதா என்னாச்சு? ஒழுங்கா சொல்லு. என்கிட்ட நீ மறைக்காத அமுதா. ப்ளீஸ், என்னாச்சுன்னு சொல்லு. அமுதா, நீ எங்க இருக்க? எங்க இருக்க சொல்லு, நான் உடனே கிளம்பி வரேன். ஐயோ, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்றத மட்டும் பாருங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. மாட்டேன். மரியாதையா நீ எங்க இருக்கன்னு முதல்ல சொல்லு. உனக்கு என்னாச்சு தெரியாம நான் காலேஜுக்குள்ள போக மாட்டேன். இது உன் மேல சத்தியம். இரு, நான் உடனே கிளம்பி வரேன். ஐயோ, சொன்னா கேளுங்க. எங்களுக்கு எதுவும் ஆகல. இது வெறும் சின்ன காயம் தான், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல உள்ள போங்களேன். நம்மளுக்கு கடைசி வாய்ப்பு, இதுல நம்ம ஜெயிக்கணுங்க. என்னோட வாழ்க்கையே நீங்க தான். இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன். சொல்லு, நீ எங்க இருக்க? ஓ மை காட், இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? இந்த மாதிரி நேரத்தில் உன் புருஷன் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது அம்புட்டு நல்லதில்லை. இவனால் முழு கான்சன்ட்ரேஷனோட பதில் சொல்ல முடியாது. அந்த கரிகாலன் ஏற்கனவே கொஸ்டினை ரொம்ப டஃப்பாக ரெடி பண்ணியிருக்கிறான். நான் வேணா நிலைமையை பிரின்சிபல்கிட்ட எடுத்து சொல்லி உனக்காக போஸ்ட்போன் பண்ண ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புங்க. இல்ல சார், நம்ம தள்ளி போடுறது அவங்க முன்னாடி தூக்குறதுக்கு சமம். அத்தைக்கு எதுவுமே ஆகாது. அவ முதல்ல ஆசைப்படுறதே இவங்க இதுல பாஸ் ஆகி அவங்க முன்னாடி நிக்கணுங்கிறது தான். இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணாம திரும்பி போனாதான் அவங்க இன்னும் காயப்படுவாங்க. நம்ம உள்ள போலாம் சார். செந்தில், பதில் சொல்லு. Come on, man, Sendil. Answer. பதில் சொல்லு சொல்லு. சைலன்ஸ். எப்படி சொல்லுவான்? இவனுக்கு பதில் தெரிஞ்சாதானே சொல்லுவான்.
முடியும் செந்தில். செந்தில், நீ மட்டும் இப்ப பதில் சொல்லலைன்னா உன் பொண்டாட்டி உனக்காகப்பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிட்டு. ப்ளீஸ் செந்தில், ப்ளீஸ் நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. பதில் சொல்லுப்பா. ஏதாவது பதில் சொல்லுப்பா. தெரிஞ்சுட்டே சொல்லுப்பா. எப்படி பண்ணிட்டு இருக்க நீ? சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன மோட்டிவ் பண்ணாலும் இவன் பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு பதில் தெரியாது. ஓகே செந்தில், உனக்கு தகுந்த ஒரு ஈஸியான கேள்வி கேட்கிறேன். ஏபிசிடியாவது முழுசா தெரியுமா? ஏன் செந்தில், அதுல முழுசா எத்தனை எழுத்துனாவது தெரியுமா? ஆ, 26 எழுத்து, 32. இதுக்கும் பதில் தெரியாது. வாமுதா போலாம். என்ன மனுஷன் நீங்களாம்? உங்க மேல எம்புட்டு பேரை நம்பிக்கை வச்சு நிக்கிறாங்க. அந்த நினைப்பெல்லாம் சுக்கு நூறா உடைச்சு போட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போலாங்கிறீங்க. போங்க, நீங்க எல்லாரையும் சாகடிச்சிட்டு நீங்க மட்டும் நிம்மதியா போங்க. எனக்கு வரல அமுதா, எனக்கு வரல. நானும் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் எல்லாமே என் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா சொல்ல வரல. எனக்கு வரல அமுதா. என்னால முடியல. என்ன விட்டுரு ப்ளீஸ். விட்டுருங்கண்ணா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்களும் என்ன விட்டுருங்க. நீங்க என்ன உண்மையா தானே லவ் பண்ணிய? உங்களுக்கு என் மேல உண்மையான அன்பு இருக்குல்ல? நான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீல? சொல்லுங்க. இந்த கேள்விக்கும் பதில் தெரியலையா? நீ எனக்கு வேணும் அமுதா. நீனா எனக்கு அம்புட்டு உசுரு. அப்ப போங்க, போய் அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லுங்க. அமுதா, என்னால முடியல அமுதா. என்னால முடியல. எல்லாரையும் பார்த்ததும் என் மண்டல அப்படியே ஒரு மாதிரி குழம்பு போன மாதிரி இருக்கு. நீங்க ஏன் அவங்கள பாக்குறீங்க? கண்ணை மூடிக்கோங்க. உங்க முன்னாடி யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. உங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் உங்க அம்மாவோட வைராகியமும் உங்க பொண்டாட்டியோட கனவும் உங்களை நம்பி சீட்டு கொடுத்தாரு அவரோட நம்பிக்கையும் தான். அத மட்டும் நினைச்சு பாருங்க, பதில் தானா வெளியே வரும். இதுக்கப்புறமா என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவுமே வராதுன்னு நினைச்சியனா நீங்க என்ன மறந்துருங்க. என் காதல மறந்துருங்க. நீங்க உங்க வழிய பாத்துட்டு போங்க, நான் ஏன் வழிய பாத்துட்டு போறேன். நான் அவங்க கிட்ட வாங்கினது 2 நிமிஷம் தான். ஏற்கனவே 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே 1 நிமிஷம் தான் இருக்கு. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உள்ள போறதா இல்ல வெளியே போறதா? அப்புச்சி, நான் மண்குதிரைய நம்பி ஆத்துல இறங்கினேன்னு சொன்னியல, அவங்க மண்குதிரை இல்ல அழகர் ஆத்துல இருக்குன்னு வீர குதிரைன்னு நிரூபிச்சிட்டாக. அந்த குதிரை வெளிய வரும்போதுதான் அழகரோட அழகும் கம்பீரமும் தெரியும். அவங்க காலேஜ்ல நடந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாங்க அப்புச்சி. திறமையாலதான் அவங்க காலேஜ்ல சேர்ந்திருக்காக, ஃப்ராட் பண்ணி சேரலன்னு நிரூபிச்சிட்டாங்க. அவங்க திரும்ப காலேஜ்ல படிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னு மார்க் தட்டிக்கிறதுக்காக வரல அப்புச்சி. என்னோட சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்க மக நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே திரும்ப கிடைச்சிருவா. உங்க அவமானத்தை தொடச்சிருவான்னு சொல்லிட்டு போகதான் வந்திருக்கேன். நான் அவங்க மேல வச்ச நம்பிக்கை உங்களுக்கு அவங்க மேல இல்ல. ஆனா இன்னைக்கு அவங்க பாஸ் ஆகி என் நம்பிக்கைய காப்பாத்திட்டாங்க. அதே நம்பிக்கை உங்களுக்கும் வரணும்னு தான் நான் இப்ப வந்தேன். உங்க மக எப்பவுமே தோக்க மாட்டா அப்புச்சி.
நான் வரேன். நான் வரேன். இல்ல நீ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட. நான் முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனா? இல்லையே, முக்கியமான விஷயத்த நான் மறக்க மாட்டேனே. இல்ல நீ மறந்துட்ட. நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. எப்படி இருக்கும்? கேட்டது நானாச்சே. நீ என்ன சொன்ன? நான் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா நீ கேட்டதை கொடுப்பேன்னு சொன்னல. நீங்க மட்டும் இதுல பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். அப்போ நான் என்ன கேட்டாலும் தருவியா? ஒரு முத்தம் கேட்டா? பாஸ் பண்ணா பாஸ் பண்ணிருவேன். சொன்ன மாதிரி முத்தம் தருவியா? நீங்க ஒழுங்கா படிச்சு எங்க எல்லார் பேரையும் காப்பாத்தினீங்கன்னா நான் சொன்னது நடக்கும். இப்போ ஞாபகம் வந்துச்சா? இப்ப என்ன அதுக்கு? அதான் நான் பாஸ் ஆயிட்டா நீ எனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல திரும்ப ஞாபகப்படுத்தணுமா? சரி, நானே ஞாபகப்படுத்துறேன். பாஸ் பண்ணிட்டா முத்தம் கொடுக்கறேன்னு சொல்லி நீ ஒத்துக்கிட்ட. இப்போ ஞாபகம் வந்துருச்சா? என்ன இப்ப அதுக்கு? இல்ல நீ சொன்ன மாதிரி நான் பாஸ் ஆயிட்டேன். நீயும் நீ சொன்ன மாதிரி நான் கேட்டத கொடுத்துட்டா கொடுக்கணும்ல, அதான பேச்சு. ஏய் தீபா, எப்படி இருக்க? I'm good. நான் உன்னை காலேஜ்ல எப்படி பார்த்தேனோ இன்னும் அப்படியே இருக்கு. Still smart. Thank you. ஆமா, நீ எப்படி இங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன திடீர்னு ஏன் ஞாபகம் வந்து இந்த பக்கம்? ஏன் சாருக்கு நான் என்ன பண்றேன்னு ஞாபகமும் அக்கறையும் இருந்தா இந்த வருஷத்துல ஒரு தடவையாவது போன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல. அது வந்து தீபா. சரி சரி, நானும் உன்கிட்ட பேசல, நீயும் என்கிட்ட பேசல, விடு. அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆமா, சார் என்னமோ பெருசா சாதனை பண்ணிருக்கீங்க போல. காலேஜ் முழுக்க உன்னை பத்தி தான் பேசுறாங்க. வசூல் ராஜா படத்துல வர மாதிரி ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டாங்களா, நீயும் கமல் மாதிரி பதில் சொல்லி அசத்திட்டியாமே. எப்படிரா? இத மட்டும் ஒழுங்கா படிக்கிற காலத்திலே பண்ணிருந்தா இந்நேரம் நீ வாதியார் ஆயிருப்ப. எனிவே, நீ திரும்ப காலேஜ்ல சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் அந்த காலேஜ்லயே உன்னை பெருமையா பேசுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செந்தில். என்னடா அப்படி யோசிக்கிற? இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்னா, மேடம் இப்ப யார் தெரியுமா? உங்க காலேஜ்ல தான் சேர்ந்திருக்கேன். அப்படியா? ஸ்டூடெண்டா இல்ல, ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிருக்கேன். ஏய் சூப்பர்ப்பா. அதுவும் உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு. போச்சு. சோ இனிமேல் சாருக்கு நான் தான் பாடம் எடுக்க போறேன், சரியா? இன்னைக்குதான் ஜாயின் பண்ணேன். அப்பதான் உன்னை பத்தின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே சாரை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சூப்பர். கங்க்ராட்ஸ் செந்தில். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமே நீ என்ன மேடம்னு தான் கூப்பிடணும், சரியா? சரிங்க மேடம். ஹே, சும்மா சொன்னேன். இந்த மேடம் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிளாஸுக்குள்ளதான், வெளியே நம்ம ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி. கல்யாணத்துக்கு பின்பு பழைய காதலியுடன் தொடர்பு
மனைவி கலக்கம். ஐய இந்த பேப்பரை திறந்தாவே கள்ளக்காதலா தன்னடா போடுறானுங்க. சித்தப்பா ஆ? இந்தாங்க பாதாம் பால். பாதாம் பாலா? இது அந்த பயிர்ல கொடுக்க வேண்டியது எனக்கு ஏன் கொடுக்குற? குடிங்க சித்தப்பா. சரிம்மா. இந்தம்மா. இருடா, அவளே வருவாடா. கண்டினியூ. பொறுமை. சித்தப்பா ஆ. ஆஹா, தீபா பத்தி மாமா கொடுத்த பில்டப்ல நல்ல வேலை செய்து போல இருக்கே. செட்டிலு விட்டுறாத, பில்டப் அப்படியே ஏத்து. பாத்தி பாத்தி இந்த சொல்ல வர பார்க்கலாம். என்ன வாத்தி, என்ன பாக்குறீங்க? யாரு? நான் வாத்தியா? ஆமா, நீங்க தான். நான் வாத்தியாருக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த வாத்தியார் ஆகல. அதான் படிச்சு கேட்ட கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு பதில் சொன்னீங்களே, அப்போ நீங்க வாத்தியார் தானே? அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு கையெழுத்து போட சொல்லி கொடுங்க. அதான் கையெழுத்தெல்லாம் போட ஏற்கனவே தெரியும்ல. அதெல்லாம் நல்லா போட வராது, எனக்கு சொல்லி கொடுங்க. ஓ, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு, எனக்கு சொல்லி கொடுத்துட்டே போங்க. இப்ப நீதான் படிக்க வச்சு வாத்தியார் ஆகணும், படிங்கன்னு சொல்ற. இப்ப நீயே வந்து காலேஜுக்கு லேட்டா போங்கன்ற. அது இல்லாம ஃப்ரெண்டு கிளாஸ் வேற. நான் டைமுக்கு போலன்னா சத்தம் போடுவான். வாத்தி, இதெல்லாம் சரியில்லை. சரி, நான் கிளம்புறேன். இப்போ சொல்லி தர போறியலா இல்லையா? குடு. இது வந்து ஒரு 50 தடவை எழுது. சாயந்தரம் வந்து நீ சரியா எழுதிக்க, நான் பார்த்து சொல்றேன். சரியா? இப்படி சொல்லி கொடுத்தா எப்படி? வேற எப்படி சொல்லி கொடுக்கணும்? என்ன? இல்ல, நான் கேட்டப்போ கொடுக்குறேன்னு சொன்னீங்க. குடுக்குறாங்க. என் கைய பிடிச்சு ஒழுங்கா எழுத சொல்லி கொடுங்க. கையை பிடிச்சா? ஆமா. இப்படி இல்ல, ஒரு நிமிஷம். இந்த எழுத்து எழுதும்போது கையை நல்லா அழுத்தி பிடிச்சுக்கணும். சரியா? படிக்கிற புள்ளைய கிட்ட வாத்தியார் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. யாருக்கு இந்த பாட்டு? அது பொதுவா ஒரு போன்ல யாரு? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு தானே? எடுத்து பேசுங்க. சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல. பரவாயில்ல, எடுத்து பேசுங்க. இப்ப பேசுங்க. ஹலோ. டேய், எங்கடா இருக்க? வீட்ல.
வீட்ல என்னடா பண்ற? சீக்கிரம் கிளம்பி வா. வந்துடுறேன். பாய் பாய் பாய். செந்தில், உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? நீ எப்படி அப்படி ஸ்மார்ட்டாவே இருக்க? காலேஜ் படிக்கும்போது நான் எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்க. நான் நினைச்சதை விட பில்டப் ஏத்துறாளே. And you know one thing? இன்னும் உன் கண்ணத்துல குழி விழுதுடா. It's so cute. இல்ல? ஆனா ஒரே ஒரு விஷயம் I can't tolerate டா. என்னது? நீ ஏன்டா இப்படி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண? ஏன் என்னாச்சு? உனக்கு சுத்தமா மேட்சே இல்ல அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கண்ண பார்த்தா ஏதோ சைனீஸ் கண்ணு மாதிரி. என்ன சத்தம்? ஒண்ணு இல்லையா? சரி, கண்ணுதான் அப்படின்னு பார்த்தா மூக்க பாரு, ஏதோ ஷேப்லெஸ்ஸா. டிஸ்கஸ்டிங். தீபா, சிங்கிள் வீக்கா இருக்கு. நான் காலேஜ்ல வந்து பேசுறேன். சரியா? வெய். செந்தில். அம்மா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்னமோ சொன்னியலே மூக்க பத்தி, ஏதோ டிஸ்குன்னு. அப்படிலாம் இல்லையே. இல்ல, என் மூக்க பத்தி ஏதோ தப்பாதான் சொல்லிருக்கிய. இல்ல, இப்படி சொன்னதும் நீங்களும் சிரிக்கிறிய. என்ன சொன்னாங்க? ஒழுங்கா சொல்லிருங்க. ஒண்ணு சொல்லியே. இப்ப சொல்றியாலா இல்லையா? இது காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அந்த கா எழுதும்போது கையில வந்து இப்படி. நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் போதும். ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இப்போ லுக் எப்படி இருக்கு? படிக்க தானே போறிய, நடிக்க போலல. இது போதும். ஃபர்ஸ்ட் பீரியடே தீபா பீரியட் வேற. பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டா இருக்கணும்ல. படிக்கிறதுக்கு புத்தகம் இருந்தா போதும், மத்தது ஒன்னும் தேவையில்ல. அவங்க சொல்லி கொடுக்க போறாக, நீங்க படிக்க போறீங்க. அதுக்கு இது போதும். வாத்தியாரும் படிக்கிறவங்களும் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். அது மனசுல இருக்கட்டும். ஓகே. மொகரிக்கு நம்ம குடும்ப லட்சணத்துக்கு எவ்வளவு பெரிய சம்பந்தம் வந்தது. அதை ஏண்டி வேணாம்னு சொன்ன? அப்படியே பெருசா படிச்சு கிழிக்கிற மாதிரி தான். ஏண்டி அம்புட்டு சொல்லியும் புடவை மொத்தமா சாதிச்சுட்டு அமுக்கு நீ மாதிரி அப்படியே நெஞ்செழுத்தமா நிக்கிற. என்ன படிச்சு அப்படியே காரைக்குடி கனெக்ட் ஆக போறியா? இங்கே அவனாச்சும் கட்டிட்டு போய் பாத்திரம் தானே கழுவ போற? உங்க குடும்பம் இருக்கிற லட்சணத்துக்கு ஊரெல்லாம் தேடி எவ்வளவு பெரிய சம்பந்தத்தை கொண்டு வந்து கொடுத்தா எல்லாரும் சேர்ந்து அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி நிக்கிறீங்களே. என்னத்த எதுவும் பேசாம நிக்கிறீங்களே? கேளுங்க அவள. என்னடி நாங்க எல்லாரும் அம்புட்டு சொன்னோமே, நாங்க என்ன கையோடவா கட்டி கொடுத்து அனுப்ப போறோம்? அவங்களுக்கு பிடிச்சு ஒரு சம்பிரதாயமா பார்க்க வந்திருக்காங்க, அம்புட்டு தானே. அவங்க பாத்துட்டு போனதுக்கு அப்புறமா நமக்கு விருப்பம் இருந்தா சொல்லி அனுப்ப போறோம், இல்லைன்னா ஏதாவது காரணத்தை சொல்லி தட்டி கழிக்க போறோம். அதை விட்டுவிட்டு இப்படி வீட்டுக்கு முறையா வந்தவங்களை அவமானப்படுத்தி அனுப்புறது நல்லது இல்லடி. ஏன் இப்படி பண்ண சொல்லு புவனா. ஏண்டா கண்ணு இப்படி பண்ண? அண்ணா, நம்ம குடும்ப கௌரவத்தை மண்ணள்ளி கொட்டிருக்கா. அண்ணன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களோ? நல்லா அவ காதுல உரைக்கிற மாதிரி கேளுங்க. இந்த கண்ணு எப்படி உரைக்கிறா பாரு. இப்படி பண்ண இவ்வளவு பேர் கேக்குறாங்கல, வாயை திறந்து சொல்ல ஆமா, வேண்டியது. என்னடி எல்லாரும் வச்சிருக்க வாயில? கேட்டுட்டாங்க, சொல்லிட்டீங்கறல. ஏய் சொல்லுடி, வாயில வாயில குத்துண்டேன். சூடு வைங்க. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துங்க. காரணத்தை நான் சொல்றேன்.
புவனா ஒருத்தரை காதலிக்கிறா. புவனா இப்போ காலேஜுக்கு போற நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா. நான் காலேஜுக்கு போல. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றிய? ஒருத்தங்க காலேஜ் போகும்போது எப்படி போவாங்க, காலேஜ் கட் அடிச்சுட்டு வெளியே போகும்போது எப்படி போவாங்கன்னு எனக்கு தெரியாதா? அவ கிளம்பி போகும்போது அவ முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தை பார்த்தா அவ வெளியே யாரையோ பார்க்க போறா. எனக்கு நல்லா தெரியும். ஆமா ஆமா, உங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நல்லாவே தெரியுமே. நீங்க காலேஜ் போனதை விட கட் அடிச்சுட்டு சுத்தினது தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் நல்லா தெரியும். ஒழுங்கா போயிருந்தாதான் படிச்சு வாத்தியார் ஆயிருப்பியலே. இப்போ புவனா எங்க போறாங்கிறது முக்கியமா இல்ல என்ன திட்டுறது முக்கியமா? சொல்லுங்க. அப்படின்னா இன்னைக்கு சனிக்கிழமை காலேஜ் லீவு. நான் காலேஜுக்கு போகாம வீட்டுல தானே இருக்கேன். அட ஆமால. இந்த விஷயம் எல்லாம் தெரியணும்னா காலேஜ் பக்கம் போயிருக்கணும். சரி சரி. இப்ப புவனா போய் சொல்லிட்டு எங்க போயிருப்பா? வேற எங்க போயிருப்பா? நேத்து நிச்சயம் வேண்டாம் நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னான்ல, அவனை பார்க்க போயிருப்பா. என்னால போய் பார்க்கலாமா? ஓகே, தாராளமா போலாம். நான் புவனா பின்னால போய் பார்க்கறத சொன்னேன். அவ எங்க போறா, யார போய் பார்க்க போறான்னு தெரியணும். நீங்க காதலிக்கும் போது மட்டும் என்ன வீட்டுல சொல்லிட்டா போனீங்க? உங்களை யாராவது ஃபாலோ பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுக்கு பச்சை கொடி காட்டுவீங்க, அதே கல்யாணம் ஆன உடனே பெரியவங்களாயி அப்படியே காதலுக்கு நீங்க சிவப்பு கொடி காட்டுவீங்களா? நான் ஒன்னும் புவனா விருப்பத்துக்கு எதிராலாம் இல்ல. அவ மனசுக்கு பிடிச்சவன அவ விரும்புறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவ தேர்ந்தெடுத்திருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்கணும்ல. வயசு கோளாறுல தப்பான இடத்துல மாட்டிடக்கூடாது. இது நம்ம வீட்டு பொண்ணுங்கிறதுனால சொல்லல, எல்லா பொண்ணுங்களுக்காகவும் தான் சொல்றேன். பசங்க பொதுவா காதலிக்கும் போது தங்களை பத்தி அப்படியே ரொம்ப பெருமையா தான் சொல்லிப்பாங்க. தங்களை பத்தின உண்மை எதையுமே பேசிக்க மாட்டாங்க. பொண்ணுங்களும் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி அவங்களும் மயங்கிடுறாங்க. இப்படிதானே பாதி பொண்ணுங்களோட கனவு ஆசை எல்லாமே ஏமாற்றமா போகுது. அப்படி ஒரு கஷ்டம் புவனாக்கு வரக்கூடாது. யாரையோ சொல்ற மாதிரி தெரியல, என்ன குத்தி காட்டுற மாதிரி தான் இருக்கு. இதுல குத்தி காட்ட என்ன இருக்கு? நான் சொல்றது உண்மைதானே? என்னமோ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ற. ஆமா பாப்பா, இவ கொடுத்த தைரியம் தான். பரமு சும்மா இரு. ஏத்த அமுதா, இவ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? புவனா பண்ணது தப்புதானம்மா. இத நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுக்காம விட்டுட்டோம்னா அவங்க ஆசைய வளர்த்துக்கிட்டா பின்னால கஷ்டமாயிடும்ல. என்ன ஏதுன்னு நீ ஒரு வார்த்தை கேளாமுதா. அவ யார காதலிக்கிறான்னு கேட்டு சொல்லுமா. சொல்றி போட்டனா ரெண்டு கேட்டுட்டு இருக்காங்க இம்புட்டு பேரு. சொல்லாதா கொஞ்சம் கூட நல்லா போனா வாயை திறந்து சொல்லுமா. அவ வேற யாரையும் விரும்பல, என் தம்பி செல்வாவை தான் விரும்புறா. அடி பாவி. அராஜக அராஜக அராஜக. சூப்பர் சூப்பர். எல்லாத்துக்கும் நான் அமெரிக்காக்காரன் தான் காரணமா? எனக்கு அன்னைக்கு கோன் முட்டாய் கொடுத்துட்டு இவளுக்கு இதய மாதிரி முட்டாய் கொடுக்கும் போது நினைச்சேன் இதயத்துக்குள்ள அம்பு விடுவான்னு. தெரியும் நினைச்சேன். பார்த்த தேவையில்லாம இவன் எதுக்கு ஆஜராகிறான்னு. ஓ அப்ப இதான் காரணமா? ஓ தம்பிதான் இவ லவ் பண்றாளா? அப்ப இந்த திடீர் காதலுக்கு என்ன காரணம்? திட்டம் போட்டு பிளான் பண்ண காதல் தானே இதெல்லாம். அதான பார்த்தேன். இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அம்மனி அமைதியா இருக்கும்போது யோசிச்சிருக்கணும் பாப்பா. இதுல ஏதோ நல்ல ஒரு உள்குத்து இருக்கு. ஓஹோ நானா? உன் தம்பி மன்மதன் தான் இந்த ரவி தேவியோட காதலனா? இந்த பாரு,
இந்த காதல் விளையாட்டு உங்க அப்பச்சி எப்படி ஏத்துப்பாங்க? எந்த நம்பிக்கையில இந்த காதலுக்கு நீ பச்சை கொடி காட்டுற? உன் குடும்பத்தோட ஒண்ணு சேர ஏன் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ பயன்படுத்திக்கிறியா? ஏற்கனவே அவன் அப்பச்சிக்கு எங்களை பார்த்தாலே அப்படி எரியுது அவருக்கு. இதுல இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்புறம் நாங்க ஏதோ திட்டம் போட்டு அவர் பையனை சொத்துக்காக மடக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு அசிங்கம். இந்த காதலை நாங்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். இந்த புள்ள திருப்பி அனுப்பிச்ச சம்மதத்தை நான் போய் கைகால உள்ளதாக கூட்டு வந்துடுறேன். அத்தை சொல்றது கேளுங்க. அவங்களுக்கே பேசி முடிச்சிருவோம். வேணாம் ஊருக்குள்ள விஷயம் கசிறதுக்கு முன்னாடி காதும் காதும் வச்சமா பேசி முடிச்சிருவோம். அதான் சரிங்கிற நானும். ஏத்தா ரெண்டு குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு எந்த தைரியத்துல இது நடக்கும்னு நம்பின? நான் சாகுறேன், என்ன எதுக்கு காப்பாத்துறீங்க? கண்ணு இல்லாம கை கால் இல்லாம எவ்வளவோ பேர் இங்க வாடுறதுக்கே போராடிட்டு இருக்காங்க. அன்பு காட்டுறதுக்கு கூட ஆள் இல்லாம எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லாம் கிடைச்சும் பொழுப்பு எடுத்து சாக போறியா? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த அம்மா அப்பா பாசத்தை விட்டுட்டு நேத்து வந்த எவனோ ஒருத்தனுக்காக சாக துணிஞ்சிட்டல்ல? சாக போறதுக்கு முன்னாடி அவங்க உன்னை ஆளாக்கப்பட்ட கஷ்டத்தை ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்திருந்தேன்னா இப்படி ஒரு முடிவை நீ எடுத்துக்கவே மாட்டேன். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் அவங்க சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் விட்டுட்டு உங்க எல்லாரையும் நடு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுருந்தாங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும் வாழ்க்கையோட அருமை என்னன்னு. பலசரக்கு கடை வச்சு கடனை உடனே வாங்கி படாத பாடுபட்டு உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி பாக்கணும்னு ஆசைப்பட்டா நீ என்னடான்னா காதல் கீதல்னு விழுந்து கிடக்க. உனக்கு என்ன ஒரே நிமிஷத்துல செத்து தொலைஞ்சிருவ. ஆனா உன் குடும்பம் தினம் தினம் அதை நினைச்சு தவிச்சிட்டு இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை உன் போட்டோ வச்சு அழுதுட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இந்த வீட்டுல நடந்த ஒரு தற்கொலை போதும். இன்னைக்கு வரைக்கும் அதோட வழியே இந்த குடும்பத்தை விட்டு போகல. அதுக்குள்ள இன்னொன்னா தாங்குமா? தாங்காதடி. பிறப்பு இறப்பு எதுவுமே நம்ம கையில இல்ல. அதெல்லாம் ஆண்டவனோட முடிவு. அத நாம தீர்மானிக்க கூடாது. பிரச்சனைன்னு தெரிஞ்சா ஏன் காதலிக்கிறிய? அப்படி மீறி காதலிச்சா அந்த பிரச்சனையை எதிர்க்கிற துணிவு வேணும். தைரியம் இல்லாதவங்க எதுக்கு காதல் பண்றிய? கோழதான் தற்கொலை பண்ணுவாங்கன்னு சொல்றதெல்லாம் பொய். தான் உயிரை தானே பறிச்சுக்கிறதுக்கு தனி தைரியம் வேணும். சாகுற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா அந்த தைரியத்தை வாழ்றதுக்கு பயன்படுத்துங்க. இந்த நிமிஷம் நம்மளோட முடிவுன்னு தெரியாத இந்த வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். சாரிங்க அண்ணமண்டி, என்ன மன்னிச்சிருங்க. இது அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட எல்லாம் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அவங்க தாங்க மாட்டாங்க. சாரி அண்ணமண்டி. இனிமே இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணாத. இது சரியா வருமா அமுதா? ஏதோ ஒரு வேகத்துல கிளம்பி வந்துட்டோம். ஆனா உங்க அப்பச்சி கிட்ட எப்படி இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. அவங்க எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. உனக்கும் அப்பச்சிக்கும் இருக்கிற உறவு மேலும் கெட்டு போயிருமோன்னு பயமா இருக்குதா? ஆமா, எனக்கும் அத சரின்னு படுது. இந்த விஷயம் மட்டும் உங்க அண்ணமண்டிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், சாமியாரிடுவாங்க. சும்மாவே அவங்க உங்க அப்பச்சி ஏத்தி விடுவாங்க. பேசணும்னு வீடு வரைக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆளாளுக்கு பின் வாங்கினா எப்படி? அவங்ககிட்ட விஷயத்த சொல்லாம அவங்க அப்பச்சி இப்படித்தான் நடப்பாருன்னு நாமளாம் எதுக்கு ஒரு முடிவுக்காரன? முதல்ல சொல்லுவா. அவங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டம் என்னன்னு யோசிப்போம். சித்தப்பா சொல்றதுதான் சரி. அப்பச்சிக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லாம நாமளே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். வாங்கத்த, என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நாம இந்த வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டு போறது என்ன புதுசா? நாம இப்போ இங்க வந்திருக்கிறது புவனாவோட ஆசைக்காகவும் அவ வாழ்க்கைக்காகவும் தான். அதுக்காக என்ன நடந்தாலும் நாம பொறுத்துதான் ஆகணும். நீங்க வாங்க. செய்றேன். அப்படியா? அப்பனா என் கால்ல விழு. என்ன யோசிக்கிற? உனக்கு உன் நாத்தனாரோட வாழ்க்கை தானே முக்கியம். விழுமா.
இன்னைக்கு இல்ல, நீ என்னைக்குமே என் கால்ல விழுந்துதான் கிடக்கணும். அதுக்கு இது ஒரு ரிஹர்சல். நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. நீ என்ன சின்ன சின்ன விஷயத்துல ஜெயிச்ச, ஆனா இப்போ பெரிய அடியா உனக்கு கொடுத்துட்டேன்ல. ஐயர் வந்ததும் நிச்சயம் ஆரம்பிச்சிரும். துக்கத்தை வெளியே காட்டிக்காம வந்து கலந்துக்கோ. இல்லனா நீ வந்த விஷயம் அப்பச்சுக்கு தெரிஞ்சிட போதும். நான் வரேன்.